இது இந்த நான் சொல்ற இந்த பதில் எல்லாம் விஜய் சாருக்கு முதலமைச்சருக்கு போய் சேரணும். 100க்கு கேக்குறீங்களா? தொகுதியில வளர்ச்சி இதுக்கு அப்புறம் தானே வரும். ஏன்னா இதுக்கு பில்டிங் இப்பதான் கட்டுறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? நான் 100க்கு 100 கொடுப்பேன். பக்கத்து தெருவில் தான் எங்கள் பொண்ணு இருக்குது. அது பார்த்து எனக்கு ஒரு இங்கே சூழத்தை கொடுத்தா தான் ஆச்சு. அப்படி இருந்த சூழ்நிலை ஐயா ஒரு முதலமைச்சர் ஐயா 5 கிலோ அரிசி ஒரு புடவை கொடுத்தாரு. எல்லா நலத்திட்டும் பண்ணலை, இன்னும் நிறைய பொறுத்த வரைக்கும் பண்ணலை. பட் அவர் செய்வார், நல்லது செய்வாருன்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். இப்போ பொதுமக்களுக்கு சில விஷயங்கள் சில ஏரியாவில் பட்டா இல்லை. 10க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க இந்த ஆட்சிக்கு? 10க்கா? நான் 10க்கு 10 கொடுத்துக்கிறேன். ஏதோ சிகரெட் அடிச்சு ஒன்று கடிச்சிட்டு போற எம்எல்ஏ ஆஃபீஸ் சும்மா பேருக்குன்னா இப்போ இந்த சர்மாநகரே ஒரு பெரிய மாற்றமா இது. ஈஸியாக ரெசார்ட் மாதிரி இது அது பார்க்க தனிப்படை. இது வரைக்கும் நான் பார்க்கல. சிங்கப்பன் தனிப்படை பெரம்பூர்ல பார்க்கல. இந்த 6 மாசத்துல ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? 6 மாசம் மீன்ஸ் அவர் வந்து 60 நாள் ஆகுது. 60 நாள்ல எதனா மாற்றம் நடந்து? எப்படி இந்த ஏரியாவை பத்தி கேக்குறீங்களா? இல்ல இந்த ஏரியானா நல்லா புதுசா ஆள் போடுறாங்க. இல்ல இபி எல்லாம் முதலமைச்சர் தொகுதினால எல்லாம் புதுசா மாட்டுறாங்க. இந்த இடம் வந்து இப்ப நீங்க பார்த்தாலே சிஎம் ஆபீஸ் பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி ஆர்டி சேகர்னு வந்து இருந்தாரு. இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அப்பெல்லாம் அவர் சும்மா வருவாரு போவாரு. ஆபீஸ்லாம் அப்படியே பழையபடி இருக்கும். எல்லாமே மாட்டுறாங்க. புதுசா வரும் நாங்க எதிர்பார்ப்போம். எங்க அண்ணன் வராரு. இடம்லாம் நல்லா மாட்டிருக்காங்க. ஃபுல்லா மாட்டிருக்காங்க. ஃபுல்லா இங்க ஃபுல்லா ஒண்ணுக்கு அடிச்சு இடத்த நாசம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபுல்லா இங்க சரக்கு ஃபுல்லா தண்ணி அடிச்சு ஃபுல்லா ஏதோ சிகரெட் அடிச்சு ஒண்ணு கடிச்சிட்டு போற நிறைய எம்எல்ஏ ஆபீஸ் சும்மா பேருக்குன்னா சிஎம் ஆஃபீஸ்னால நல்லா பிரம்மாண்டமா இது பண்ணி இப்போ இந்த சர்மாநகரே ஒரு பெரிய மாற்றமா இது. ஈஸியா ரெசார்ட் மாதிரி இது அது பார்க்க. இப்ப ரெசார்ட்லாம் பார்க்க எப்படி அந்த மாதிரி இருக்குது. அது போக இதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்க பெரம்பூருக்குன்னு. ஃபுட் ஸ்ட்ரீட் வரப்போறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மருத்துவமனை, பூங்காலம். எம்கேபி நகர்ல ஃபுட் ஸ்ட்ரீட் ஒதுக்கியிருக்காங்க. அது எம்கேபி நகர் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கதான் வருதுன்னு சொல்றாங்க. அது நல்ல ஒரு இதுதான். பெரம்பூர் தொகுதின்னு ஒரு 100 கோடி திட்டம் ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு நல்ல வரவேற்பு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்குது பெரம்பூர் தொகுதியில். அவர் வந்து சரி செய்வார்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பெண் தனிப்படை அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. பெரம்பூரில் இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம். சிங்கப்பெண் தனிப்படை இது வரைக்கும் நான் பார்க்கல. சிங்கப்பெண் தனிப்படை பெரம்பூரில் பார்க்கல. வெளி ஏரியா, பீச்சு அந்த மாதிரி ஏரியா தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவருக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? 10க்கு 10 நான் கொடுப்பேன். 10க்கு 10. 10க்கு 10. 100க்கு கேக்குறீங்களா? 10க்கும் சொல்லலாம். இல்ல இருங்க, அவங்க அண்ணா அவரு அந்த அம்மாக்கு நான் அளவில்லாம கொடுப்பேன். நான் அளவில்லாத அண்ணன் சொல்லி நான் அளவில்லாம எல்லாத்துக்குமே கொடுப்பேன். இந்த ஒரு 60 நாள் தவறுனா இருக்கும், ஒரு 70 நாளுக்குள்ள இருக்கும் இந்த அரசியலுக்கு வந்து. ஸோ இந்த அரசியலில் வந்து நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்குது. ஈவன் கல்லாப்பட்டி கூட காலின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ கல்லாப்பட்டியில் இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படைத்தன்மையாக சொல்லிடுறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கான ஒத்துழைப்பு செய்கின்ற வாலண்டியர்ஸ்களை கொஞ்சம் நீங்கள் கொடுங்க. அந்த வாலண்டியர்ஸ்க்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாதான் இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணனுடைய ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் இப்போ பேசுகிறோம். நம்ம பெரம்பூர் நம்ம சட்டமன்ற தொகுதியிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டிவியில் இருக்க இந்த சேனல், உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள். அரசியல்.com. இந்த அரசியல்.comல எல்லாரும் பாருங்கள், ஷேர் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ரொம்ப சிரமத்தின் மத்தியில் கோயம்பேட்டிலேருந்து வந்து இந்த இடத்த வந்து ஷூட் பண்ண வந்திருக்கிறாங்க. நிறைய பேர்ட்டு அவேர்னஸ் கேட்குறாங்க, நிறைய பேர்ட்டு ஷூட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அரசியல்.com இன்னும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனையும் பரம்பொருளையும் பிரபஞ்ச ஆற்றலையும் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த தொகுதி வேலையெல்லாம் யாரும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் முதலமைச்சர், அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். இப்போ தொகுதியில் முன்ன நின்று யாரும் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறது? ரொம்ப சந்தோஷம், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போதான் எங்கள் குடும்பத்தினுடைய M10 குடும்பத்தின் சார்பாக ஒரு மேரேஜ் வச்சுருந்தோம். அந்த மேரேஜுக்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சிவானண்ண, தளபதியின் தம்பி சிவா அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் சிவானன் நாங்கள் அழைச்சிருந்தோம். சூப்பராக வந்தார், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்தி கொடுத்தாரு. ஸோ அவருடைய நிறைய ஒரு கண்காணிப்பில் தான் இந்த தொகுதியினுடைய பராமரிப்பு நடந்துட்டு இருக்குன்ட்டு மக்களுடைய கணிப்பிலும் என்னுடைய கணிப்பிலும் நான் சொல்கிறேங்க. இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து விஜய் அவர்கள், அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 நாள் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு இந்த தொகுதியில்? எதனா வளர்ச்சி வந்திருக்கா? தொகுதியில வளர்ச்சி இதுக்கு அப்புறம் தானே வரும். ஏன்னா இதுக்கு பில்டிங் இப்பதான் கட்டுறாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? அவரு ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு முதலமைச்சர், அவரால் அடிக்கடி இங்க வர முடியாது. அவரோட ரெப்ரசன்டா யார் இத தொகுதியை பாத்துக்கிறார்?
அது அவர் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண வேண்டியது. ஆனா அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை சவுரிலேயே போட்டிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? கண்டிப்பா இருக்கும், இல்லாததே அவர் கொண்டு வர மாட்டாரு, இருக்கிறதுனால தான் அவர் கொண்டு வராரு. சரி, இந்த ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? நான் 100க்கு 100 கொடுப்பேன். ஏன்னா தளபதி அவருக்காக. எப்பவுமே வந்து வட சென்னை அப்படின்றது வந்து டிஎம்கேவோட கோட்டையா இருக்கும். பெரும்பாலும் மற்ற தொகுதியில எல்லாம் தோத்தா கூட வட சென்னையில பெருசா டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. ஆனா இப்ப வந்து அது முற்றிலுமா மாறி இருக்கு. டிவிகே தான் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே ஜெயிக்காததுக்கு என்ன காரணம்? அவங்க ஏதாவது என்ன தப்பு பண்ணாங்கன்னு? அவங்க இப்ப பண்ணது எல்லாமே தப்பு தானே. அவர் வரக்கூடாதுன்ட்டு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதனாலதான் அவங்க தோத்தாங்க. கரூர் பிரச்சனையால தோத்துருப்பாங்க. மேபி ரெண்டாவது இங்க இருக்க யாருக்குமே எதுவுமே செய்யல. அவங்க சுயநலத்தை தான் பார்த்தாங்க, மக்களுக்காக எதுவுமே செய்யல. இப்ப தளபதி வந்திருக்காரு, எல்லாருக்கும் செய்வாரு. நம்பிக்கையில தான் ஒரு ஓட்டு போட்டு முதலமைச்சரா ஆக்கியிருக்கோம். கண்டிப்பா அவர் வந்தாருன்னா நிறைய செய்வாரு, பார்க்காததையும் செய்வாரு, கேட்காததையும் செய்வாரு. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல. இந்த தொகுதியோட இன்னொரு டிஎம்கே எம்எல்ஏ அவரு இந்த வெற்றி வந்து செல்லாது, விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு சொல்லி ரிசல்ட் வந்தப்ப கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்லிட்டேனே, அவர் வரக்கூடாதுன்ட்டு நிறைய பண்ணாங்க. இப்போ வந்துட்டாரு, அவர் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இதுவும் ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். இந்த நான் சொல்ற இந்த பதில் எல்லாம் விஜய் சாருக்கு, முதலமைச்சருக்கு போய் சேரணும். எனக்கு 2 பெண் குழந்தைங்க கட்டி கொடுத்துட்டேன். நான் தனியா தான் இப்ப இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 2 வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஆஞ்சி போன்னு சொல்றாங்க. அந்த ஆஞ்சி பண்றதுக்கு மெயினா ரேஷன் கார்டு தான் கேட்கறாங்க. அந்த காப்பக திட்ட அட்டை வாங்குறதுக்கு, கலைஞர் காப்பக திட்ட அட்டை வாங்கணும்னா ரேஷன் கார்டு இருக்கணுமான்றாங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் மனு எடுத்துன்னு வந்து கொடுங்க, என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்பதான் ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. முன்ன ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இந்த ஆட்சியில கொடுத்து பாருங்க, நல்லது நடக்கும். விஜய் ஐயா முதலமைச்சர் ஐயாவால நாடு கண்டிப்பா முன்னேறன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கை நான் கைவிடல. ஏன்னா முதலமைச்சர் விஜய் ஐயா வந்து உடனே அவருடைய கஷ்டத்தை நான் 5 கிலோ அரிசி வாங்கி இன்னைக்கு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேலைக்கு போக முடியல, வேலை இல்லை, வேலை எதிர்பார்க்குற இடத்துலாம் கிடைக்கல. என் நேரமும் என்னவோ பக்கத்து தெருவில் தான் எங்கள் பொண்ணு இருக்குது. அது பார்த்து எனக்கு ஒரு இப்படி சூரத்தை கொடுத்தாதான் ஆச்சு. அப்படி இருந்த சூழ்நிலை ஐயா முதலமைச்சர் ஐயா 5 கிலோ அரிசி ஒரு புடவை கொடுத்தாரு. அதை வச்சு வாங்கி நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு பொங்கி கஞ்சி குடிச்சுங்கிறேன். இந்த நிலைமை எனக்கு மாறணும் ஐயா, தயவு செஞ்சு. இந்த தொகுதியில தான் இருக்கீங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? திருவள்ளூர் நகர்ல இருக்கேன் ஐயா. நான் திருவள்ளூர்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு என்னண்ட காவாக்கு என்னண்ட இருக்கேன் நான். அந்த ஒரு மீன் பிரிஞ்சு போவான், அது பக்கத்துல இருக்கேன் நான். உள்ள சந்துள்ள கொஞ்ச நாளா அதை தனியா வீடு எடுத்து இருக்கிறேன். வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். என் நிலைமை கொஞ்சம் மாத்தி இந்த குறை இந்த கூக்குறல முதலமைச்சர் ஐயா காதுல போய் விழணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இந்த கோரிக்கை அவருக்கு போகணும்னு நம்புறேன் நானும். சரி, இப்ப அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு பெண்களுக்காக. எதுவுமே எனக்கு கிடைக்கலைங்க ஐயா, அதுதான் சொல்றேன். ரேஷன் கார்டு இருந்தாதானே அந்த 1000 ரூபாய் கூட நம்ம ஒரு முதியோர் பணம் 1000 ரூபாய் வருது இல்லைங்களா, அது கூட எனக்கு உட்கார காலத்துக்கு இப்போ ஏதோ கை கால் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து எனக்கு கை கால் சரியா நடக்க முடியல. இருந்தாலும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு வேலைக்கு போகிறேன். அதுவும் எனக்கு வயசு ஆயிடுச்சு, உன்னால் செய்ய முடியலம்மா, கை காலம் ஒதுது அப்படின்னு வேலை கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஒரு 1000 ரூபாய் வந்தால் நல்லா இருக்கும், அதை வாங்கி வச்சுன்னு சாப்பிடுவேன். அதுக்கு மெயினாக ரேஷன் கார்டு. ஒரு ஜீவனுக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னு சொன்னதுனால என் லைஃபே வீணா போச்சு ஐயா. எனக்கு அது மாறணும், கண்டிப்பா மாறணும் நம்புறேன். நீங்க வழியில பார்த்து இல்ல 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 இந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்து விஜய் அவர்கள், அவர் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேல போயிட்டு இருக்கு. தொகுதியோட வளர்ச்சியில எப்படி இருக்கு? எதனா நலத்திட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? எல்லா நலத்திட்டும் பண்ணலை, இன்னும் எங்க ஏரியா பொறுத்த வரைக்கும் பண்ணல. பட் அவர் செய்வாரு, நல்லது செய்வாருன்னு தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். ஏன்னா புதிய தலைமுறையா நாங்க வரணும் அவரு அப்படின்றதுனாலதான் போட்டிருக்கோம். பட் இப்ப வந்து நாங்க வந்து கணவரால் கைவிடப்பட்டிருக்கோம். சில விஷயங்கள் நாங்க போயிட்டு ஓட்டு ஐடியில பேர் மாத்தணும், இல்ல ஏதாச்சும் நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னா கூட எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்சிபிளா பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு எதுவாக இருந்தால் ஒரு ரேஷன் கார்டு பதிவு பண்ணாலும் சரி, ஒரு ஓட்டு ஐடி, இந்த உரிமைக்காக ஒரு லேடிஸ்க்காக அவர் எங்களுக்கு செய்யணும். எங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆட்டோல போனாலும் சரி, ஒரு பஸ்ல போனாலும் சரி, சிங்கப்பெண் அவர் சொல்லியிருக்காரு. பட் ஆனா அந்தந்த தொகுதியில நல்லா பண்றாங்களா? ஒரு ஸ்கூல்ல வந்து 2 நாள் வேன் நின்று இருந்தது, இப்போ வந்து மறுநாள் அந்த வேன் இல்லை.
பசங்க பாப்பா எல்லாம் சேஃபா நாங்க கூட்டிட்டு போறோம் நம்போது அதெல்லாம் அவர் கண்காணிப்புல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இப்ப வந்து இந்த தொகுதியில நாங்க செய்வோம் அப்படின்னு யாரையும் நம்ப கூடாது. அவரு என்னை பொறுத்த வரைக்கும் அவரு கண்காணிப்புல தனக்குமே அவர் வந்து அந்த கண்காணிப்புல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஏன்னா வந்து இதை நடத்துவாங்க நம்ம தொகுதியில இருக்கிறவங்க, எம்எல்ஏவாகட்டும் யாரா இருக்கட்டும். இப்ப எங்க தொகுதியில இவர் எம்எல்ஏ சார் அப்படின்றதுனால அவருக்குன்னு கீழ்ப்படிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவரு வந்து அவர் கண்ணோட்டத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா வந்து 2 நாள் சிங்கப்பண்ணின்றது ஒரு ஆறுதல் எங்களுக்கு. ஐயோ நம்மளுக்கு வந்து ஒரு கால் பண்ணா வந்துருவாங்க, நம்ம சேஃபா இருக்கோம் அப்படின்றது. ஆனா அது 1 டைம் 2 நாள் 3 நாள் மட்டும் இதுவா இருக்கக்கூடாது, கண்டினியூவா இருக்கணும். எந்த இடத்துல சேவா நிக்கிறாங்களோ அந்த இடத்துல இல்ல. நாங்க வந்து இப்ப நாங்க பாக்குறோம். ஆனா என் பசங்க எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. பட் ஆனா நாங்க பார்க்கும்போது நான் நேத்து ஒருத்தர் கேக்குறேன், என்னம்மா இப்பெல்லாம் வந்து இப்போ ஒரு ரீசெண்டா வந்து கற்பழிப்பு ஒரு பொண்ணை வந்து 32 பேருக்கு எடுத்தாங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், பாப்பா சேஃபா இருக்காங்களா, சிங்கப்பெண் படையெல்லாம் பாத்தீங்களா, ஒரு கால் பண்ணுங்க எதுவா இருந்தாலும். நான் போய் அட்வைஸ் பண்றேன் எதிர் வீட்டுக்கு. அவங்க சொல்றாங்க 2 நாள் தான் நிக்கிறாங்க, 3ஆம் நாள் ஜீப் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்றாங்க. அந்த மாதிரி பழி அவருக்கு வரக்கூடாது. இவங்க பண்ற தவறுனால வந்து அவருக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஆசை. அதனால வந்து சாருடைய கண்காணிப்புல இருக்கணும், ஜோசப் விஜய் சார் அவருடைய கண்காணிப்புல இருக்கணும். எதுவா இருந்தாலும் ஒரு ரேஷன் பில் போடுறாங்க, என்னுடைய கண்காணிப்புல இருக்கணும்னு நியூஸ் நாங்க பாக்குறோம். அந்த மாதிரி சிங்கப்பெண் படையோட அவருடைய கண்காணிப்பு கண்டிப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். சரிக்கா, இந்த தொகுதியோட எம்எல்ஏ விஜயவா இருந்தாலும் அவர் வந்து ஒரு முதலமைச்சர், அவருக்கு அங்க நிறைய பணி இருக்கும். தொகுதியை யார் பாத்துக்கிறா? தொகுதியை யார் பாத்துக்கிறாங்கன்றீங்களா? இப்போதைக்கு தொகுதியா யாரும் நாங்க பாக்கல, இன்னும் நாங்க பாக்கல. அவர் வந்து இப்போ ரொம்ப வேலையா இருக்காங்க அப்படின்றதுனால நாங்க கொஞ்சம் போயிட்டு இருக்கோம். பட் ஆனா அவர் வந்து இங்க பாக்கணும், முதலமைச்சரா அவர் இருக்கக்கூடாது. எங்களை மாதிரி வந்து எங்களோட ஒருவரா இருந்தா மட்டும்தான் இங்க ரொம்ப ஏழ்மையான இருக்கிறவங்களை எங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இவங்க ஏற்கனவே இருந்தவங்களா கொஞ்சம் காதலையும் வாங்க மாட்டாங்க. சார் இந்த மாதிரி சார் தண்ணி வந்துச்சு சார், காவா தண்ணி வந்துச்சு சார்னா கூட அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாரு. அந்த மாதிரி ப்ரொசீஜர்ல இருந்தவர். ஆனா என்னுடைய சார், எங்களுடைய முதலமைச்சர், நாங்க போட்டு வர வச்சவரு அந்த மாதிரி அவரை மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நாங்க வந்து அவர் எடுத்தோன்னு முதலமைச்சரா நாங்க அவ்வளவு வெறியில இருந்தோம். ஏன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு பதவிக்கு வந்து உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஆயிட்டோம், நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம், இனிமே நம்மளுக்கு படிஞ்சுதானமா அப்படின்னு கேக்குறவங்க தான் இங்க அதிகம். எங்களுடைய சார் முதலமைச்சர் சார் வந்ததுனால எங்களை மாதிரியே அவர் எப்படி நாங்க ரசிகரா அவரை நாங்க பார்த்தோமோ, விஜய் ரசிகரா இப்ப எப்படின்னா அவர் நடிக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பிடிச்சதோ அந்த மாதிரி ஆட்சியில உட்கார்ந்த பிறகு அவர் செய்வாரு. சினிமால எப்படி நடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியும், ஒரிஜினலாவே அவர் எங்களுக்கு செய்வாருன்ற ஒரு இது இருக்கு. அதனால இதுல வந்து அவர் உட்கார்ந்தாருன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்கள அவரு ஒரு ஆளா பாக்கணும் தான் எங்களுக்கு ஆசை. இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து விஜய் அவர்கள், அவர் வந்து 60 நாளைக்கு மேல ஆகுது. தொகுதி எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, என்ன மாற்றம்லாம் நடந்திருக்கு? சிஎம் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம், மக்களும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றம் வரணும்னு. இவர் வந்தது இந்த தொகுதியில் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல் இந்த ஆலயம் இங்கே ஒரு 18 வருடமாக பூஜை பண்ணின்னு வரோம். திருவிழாவும் நல்லபடியாக நடக்கும். இந்த ஊர் மக்களும் வந்து சில விஷயங்கள் ஒன்றுன்னு எதிர்பார்க்குறாங்க, மாற்றம் வரணும்னு மெயினான விஷயம். இவர் வந்து ரொம்ப சந்தோஷம். சில மனுகளை கொடுக்கணும்னு இருக்கிறோம் சிஎம் அவர்கள்கிட்ட. இந்த ஆலயத்துக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கு சிஎம் அவர்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி வசதி இல்லை, பக்கத்துல இருக்குது. அதான் இந்த ஆலயம் வந்து ஒரு 4 ஏரியா மக்கள் வருவாங்க. இதில் 4-5 ஏரியா மக்கள் வந்து திருவிழா வருஷம் நடக்கும். ஆடி மாதம் நல்லா வரும், விசேஷமாக இருக்கும். இவர் வந்து சிஎம் வந்து ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆலயம் கொஞ்சம் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அது அவரு தான் பரிந்துரை பண்ணணும். தொகுதியை இப்ப யார் பாத்துக்கிறார்? ஏன்னா அவரு முதலமைச்சரா இருக்காரு, என்னதான் எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்தாலும் அவர் முதலமைச்சர், அவருக்கு அங்க நிறைய பணி இருக்கும்ல. தொகுதியை யார் வந்து பாத்துக்கிறாங்க? தொகுதி அவருடைய கட்சி மாவட்ட தலைவர் வராங்க, வட்டத்தலைவருக்கும் வராங்க, வந்து பாக்குறாங்களா? ரெகுலரா வராங்க வந்து செய்கிறாங்க. சில கருத்துக்கள் கேட்குறாங்க, என்ன குறைபாடுகள் கேட்டாங்க. கோயிலில் இருக்கிற சில குறைபாடுகள்லாம் சொன்னேன். அது மாதிரி பொதுமக்களுக்கு சில விஷயங்கள், சில ஏரியாவில் பட்டா இல்லை, இந்த ஆப்போசிட் சில ஏரியாலாம், அதெல்லாம் சில கோரிக்கைகள்லாம் மனு கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. அது அவர் மாவட்டம் மூலியமாக கொடுத்து தான் இங்கே வரணும்னு சொன்னாங்க. அதை பண்ணின்னு இருக்கிறோம். இந்த 60 நாள்ல அவருக்கு ஒரு 10 மதிப்பெண்ல கொடுக்கணும்னா எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? 10க்கு நல்லா அருமையாக பண்ணுறாரு. அவருக்கு 100 கொடுக்கலாம், 10 இல்லை 100 கொடுக்கலாம். அந்த தொகுதியோட எம்எல்ஏ விஜய் அவர்கள்
தொகுதிக்கு வராரா? தொகுதியில என்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு? தொகுதிக்கு இன்னும் அவர் ஸ்டார்ட் பண்ணல. இப்பதான் அவங்க ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை என்ன எதுனாலும் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் ஆக்ஷன் எடுக்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இது எது பிரச்சனை இல்லை. வரட்டும், வந்ததுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, என்னதான் அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் ஒரு முதலமைச்சர், அவருக்கு அங்க நிறைய பண்ணியிருக்கும். தொகுதி வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறா? தொகுதி வேலையெல்லாம் அவருக்கு தொண்டர்கள் இருக்காங்க, எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்க கொஞ்சம் வந்து பார்க்குறாங்க. இப்போதான் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மூவ் ஆன் ஆகட்டும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே இருந்தாலும் தொகுதி மக்கள் எதாக இருந்தாலும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சரி, பெண்களுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சிங்கப்பெண் படை அந்த மாதிரி, அப்புறம் போதைப் பொருளுக்கு எதிராக நிறைய நடவடிக்கைலாம் எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் போக போக தான் எதாக இருந்தாலும் தெரியும். ஸோ ஸ்டார்டிங் அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. போக போக அவங்க இனிஷியலாக எதாக இருந்தாலும் பண்ணுவாங்க. அவ்வளோ 10க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க இந்த ஆட்சிக்கு? 10க்கா? நான் 10க்கு 10 கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்பிக்கை வைக்கணும். ஸோ நம்பிக்கை வைக்கிறோம். எதா இருந்தாலும் போக உடனே செய்ய முடியாது, உடனே எல்லாத்தையும் நிப்பாட்ட முடியாது. போக போக வேணா ஸ்டாப் பண்ணி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்.